வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 13ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 13ஆம் தேதி நமக்கு புதன்கிழமையாக இருக்கிறனால நமக்கு ஒரு டேட்டா இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து முக்கியம் தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஏன் இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்காது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ நம்மளோட அனாலிசிஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இந்த மூணுலையும் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பிவட் லெவலாக, அதாவது எதோட டேட்டாவை ரொம்ப அதிகமாக கன்சிடர் பண்ணி அதோட ப்ரைஸ் ஆக்ஷனை ஸ்டடி பண்ணுறோமோ அது வந்து நம்மளோட அனாலிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. அப்போது இந்த நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்காது இன்னைக்கு. ஏன்னா நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம ஒரு 1.5 வருஷம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிஃப்டி 50க்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டேயாக இருந்துச்சு. அண்ட் சென்செக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டேயாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரியும் மாற்றிட்டாங்க. அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி எக்ஸ்பைரியும், நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரியும். ஸோ அப்படிங்கிறனால நேற்று நமக்கு செவ்வாய்க்கிழமை நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கிறனால நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இன்னைக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்லாட்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் எல்லாம் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான், பையிங் அண்ட் செல்லிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கிடைக்கும். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இல்லாத பட்சத்துக்கு நமக்கு மீதி வந்து 3 டேட்டா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அண்ட் மூணாவது எஃப்ஐஐயோட டேட்டா. அப்போ இன்னையோட மார்க்கெட் அனாலிசிஸில் இந்த மூணும் தான் வச்சு நமக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நியூஸ் இருக்கும். அண்ட் இப்போதைய அனாலிசிஸில் இப்போதைய நிலைமையில் நமக்கு எதுவும் புதிய முக்கியமான நியூஸஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதா நம்ம பண்ணோம். நியூஸ் தான் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஈரான் யூஎஸோட ஒரு முக்கியமான ஒரு வார் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. வார் வரும், அவங்க ஏதாவது அட்டாக் பண்ணுவாங்க, இவங்க ஏதாவது அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அதனால இது வந்து ஒரு கோல்டு வார், அதாவது சின்ன சின்னதாக அவங்க இந்த பக்கம் அட்டாக் பண்ணிருப்பாங்க. சின்ன சின்னதாக இல்லை, ஆனால் நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுவோம். ரஷ்யா யுக்ரைன் வந்து போர் வந்து நிறுத்துறதுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை அது வந்து பெர்மனண்டான ஒரு நிறுத்தம் இல்லைன்னா ஒரு ஸ்டாப் வந்து போட்டாங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். அந்த நியூஸ் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைய நியூஸ் இல்லை. நமக்கு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிஎம் பிரதமர் மோடி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, நமக்கு வந்து காரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, முடிஞ்சளவு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், ஃபியூவல் கன்சப்ஷனை குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு வாங்குறத கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்னு. ஏன்னா நமக்கு வந்து நேற்று இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ் டாலரோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, பண வீக்கம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஸோ நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு ₹70 கொடுத்தா போதும் ஒரு யூஎஸ் டாலர் வாங்கலான்னு இருந்துச்சு. இப்போதைய நிலைமைக்கு நம்ம ₹95 கொடுத்தா தான் நமக்கு ஒரு யூஎஸ் டாலர் கிடைக்கும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ இந்த யூஎஸ் டாலரோட மதிப்பு கூடிட்டே போகிறனால, ஏன்னா எக்கனாமிஸ்ட் அதே மாதிரி அனாலிசிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 110, 120 வரைக்கும் கூட யூஎஸ் டாலர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போது இது வந்து இந்தியா நிறையா பொருள் வெளியிருந்து வாங்கும்போது நம்ம வந்து ஒரு ₹20, ₹30 நினைக்கும் போது, ஆனால் நம்ம வந்து லட்சக்கணக்கான யூஎஸ் டாலர்ஸ் மதிப்புள்ள ஒரு பொருளோ இல்லைனா கமாடிட்டியோ இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டு வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது 2 தவிர முக்கியமான நியூஸஸ் இல்லை. ஓகே, அப்போ நமக்கு மொத்தம் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நமக்கு பார்க்கும்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நமக்கு நான் இப்போ சார்ட்டே காமிச்சிடுறேன். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி பேசும்போது இன்னையோட அனாலிசிஸ்க்கு சார்ட் ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலாக நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை காமிப்பேன். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து சார்ட்டே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் நமக்கு போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டை ஒரு அழகான விஷுவலைசேஷனில் நான் காமிக்கிறேன். என்ன அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன 7ஆம் தேதி நமக்கு வந்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹையஸ்ட் ஃபார்மில் கன்சாலிடேஷன் இருந்துச்சு. அண்ட் இந்த கன்சாலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கன்சாலிடேஷனாக இருந்துச்சு. அந்த 24,500க்கு அப்புறம்
ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்த நாள் ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 8ஆம் தேதி, அதுக்கப்புறம் 2 நாள் லீவு, 9, 10 லீவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி மறுபடியும் ஒரு 120 190 பாயிண்ட் கேப் டவுன் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ். அதுக்கப்புறம் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 80 பாயிண்ட் ஒரு கேப் டவுன், அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் போட்டது தான். அண்ட் அதுலேருந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து 23,800 வந்து அழகாக பிரேக் டவுன் ஆச்சு. அங்கேருந்து நமக்கு 23,350 கரெக்டாக சொல்லணும்னா 23,350 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். அந்த சப்போர்ட் ரேஞ்சை நமக்கு பிரேக் டவுன் ஆயிருக்கிறனால நமக்கு இன்னையோட மார்க்கெட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எழுதிடுறேன். எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,150லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,800 வரைக்கும் 22,800 வரைக்கும் ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கலான்னு. இப்போ நம்ம பாக்ஸ் போடலாம். 23,150 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து நமக்கு டவுன் சைடு வந்து 22,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் டவுன் கேப் அப் எதுவும் வரலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இன்னையோட மார்க்கெட் பொறுத்தளவு நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் அண்ட் கேப் அப் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதுக்கு வந்து இதோட டாப் வேல்யூ என்ன அப்படின்னா 23,350லேருந்து 23,400 வரைக்கும். அப்போது நிஃப்டி 50 இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில், நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு கண்ணை மூடி நீங்கள் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து அனாலிசிஸோ இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லாஜிக். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லாங்குவேஜில் சொல்கிறோன்னா ஒரு ஸ்டெப் பேட்டர்ன் மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டும் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டும் நடக்குது. அது கூடவே 23,400 வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், நமக்கு நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1, 2, 3, 4 நாள் விழுந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு டவுன் சைட் புஷ்க்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படிங்கிறனால இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா 23,150 வரைக்கும் நீங்கள் பொசிஷன் எடுக்கலாம். அதே இது 23,150 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 22,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகலாம். அண்ட் இன்னைக்கு தான் நிஃப்டி 50யோட ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால நமக்கு எக்ஸ்பைரி டே இல்லை. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கேரி ஓவர் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து கேரி ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் ஸோ அப்படிங்கிறனால ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சர் தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னா டெய்லி ஒரு லோ இருக்கும். இன்ட்ராடே லோ இன்ட்ராடே ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெய்லி இருக்கிற இன்ட்ராடே லோ அண்ட் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் தேதி நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட், அதை வந்து காலையிலேயே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாயிண்ட், அதையும் காலையில் வந்து 11ஆம் தேதி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி இன்ட்ராடே லோ அண்ட் ஹையை வந்து நிஃப்டி 50 பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்கிறனால நமக்கு என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கும் இங்கேருந்து அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கும். அந்த டவுன் சைட் புஷ்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ இந்த டவுன் சைட் புஷ்ஷை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் கேப் அப் எதுவும் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆக போகுது. ஸோ நமக்கு 330 நமக்கு நேற்று இருந்த 330யோட பொசிஷனும் இப்போதைய மார்க்கெட்டோட பொசிஷனும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக டவுன்ஃபாலிங் இருக்கும். நிஃப்டி ஸ்ட்ராங்காக டவுன்ஃபாலிங் இருக்குன்னா இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் சென்செக்ஸ்லேயும் வைக்கிறோம். அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்து ஒரு பேங்க் நிஃப்டிலையும் வைக்கிறோம். ஸோ இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலையும் வைக்கிறோம். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டியோட உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லைனா இதே ஒரு லாஜிக் அப்படியே கொண்டு போய் நீங்கள் பேங்க் நிஃப்டிலையோ சென்செக்ஸ்லையோ அப்ளை பண்ணால் 100% மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்.
ஸோ இந்த ஆட் வந்தனால நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நெறையா பேரு, "சார் இந்த இண்டிகேட்டர் எங்களுக்கு கிடைக்கல. இந்த டேட்டா எங்கனால பார்க்க முடியல. இப்படி வரைய முடியல. காரணம் என்னன்னா, நீங்க வந்து ட்ரேட் வியூ பிரீமியம் இருக்குன்னு." ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4, 5 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் வியூ ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஆட்ஸ் வருது. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கறதுக்காக. நான் வந்து ஒரு ஸ்பெஷலான அனாலிசிஸோ, இல்ல ஸ்பெஷலான டூலோ வச்சுட்டு வந்து நான் அனலைசிஸ் பண்ணல. ட்ரேட் வியூல ஃப்ரீயான அக்கவுண்ட் வச்சு மட்டும் தான் பண்றேங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கறதுக்காக தான் நான் ட்ரேட் வியூ ஃப்ரீ டேட்டா, ஃப்ரீ அக்கவுண்ட் யூஸ் பண்றேன். ஓகே. இப்ப நமக்கு மறுபடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரைஸ் ஆக்ஷனும் பார்த்துட்டோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்ட் அனாலிசிஸும் பண்ணிட்டோம். இது 2ம் பார்க்கும்போது, நமக்கு மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கு. அப்போ அடிஷனலா பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷனலான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்க்கு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு இந்தியா விக்ஸ் டேட்டாவ டிஸ்கஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்ப நம்ம எஃப்ஐஐ டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னையோட அதாவது 12ஆம் தேதி நேத்து மே 12ஆம் தேதி நமக்கு என்னன்னா எஃப்ஐஐஸ் வந்து நெட் பேரிஷா இருக்காங்க. ஆனா இந்த டேட்டாவ அப்படியே சும்மா நம்ம நெட் பேரிஷ்ன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எஃப்ஐஐஸ் ஓட டேட்டா நெட் பேரிஷாக இருந்தாலும், அவங்களோட எஃப்ஐஐஸ் ஓட கால் சேஞ்சும், எஃப்ஐஐஸ் ஓட புட் சேஞ்சும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இது 2க்கான டிஃபரன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 குவான்டிட்டீஸ் இருக்கு. ஸோ 20,000 குவான்டிட்டீஸ் வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸஸ் தான். ஸோ அப்படிங்கிறனால ஒரு நல்ல பியரிஷ் சைட் மூவ்மெண்ட்க்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இந்த டேட்டா வந்து நமக்கு 8ஆம் தேதியோட ஒரு கன்ஃப்யூஷன் குடுக்கும். 8ஆம் தேதி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு இதே மாரி தான் இருந்துச்சு. நெட் பியரிஷா இருந்தாங்க. ஆனா கால் சேஞ்ச் வந்து புல்லிஷ் ஆகவும், புட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பியரிஷ் ஆகவும். சாரி. ஆனா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் ஓட கால் சேஞ்ச் புல்லிஷா தான் இருக்கு. எஃப்ஐஎஸ் ஓட புட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பியரிஷா தான் இருக்கு. ஆனா, இது 2க்குள்ள வித்தியாசம் தான் நமக்கு இங்க முக்கியமான விஷயம். நமக்கு 8ஆம் தேதி இந்த 2க்கான டிஃபரன்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ, அதனால நம்ம 8ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் இருக்கும்னு. என்னப்பா இந்த ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் அப்டின்னா, நமக்கு 8ஆம் தேதியோட மார்க்கெட்ட பார்த்துட்டு 11ஆம் தேதிக்கு சொல்லியிருந்தோம். என்ன அப்டின்னா, 8ஆம் தேதி இந்த டிஃபரன்ஸஸ் வந்து கம்மியா இருக்கு அப்டின்னா, நமக்கு 8ஆம் தேதியோட மார்க்கெட்டோட ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, வெறும் 120 பாயிண்ட் தான். ஆனா, நமக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் கன்சாலிடேஷன் ஃபேஸ்னா, ஏறக்குறைய ஒரு 300லிருந்து 350 பாயிண்ட் வரைக்கும் டிஃபரன்ஸஸ் வரலாம். அப்போ நமக்கு 8ஆம் தேதியோட மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸஸ் இருந்துச்சு அப்படிங்கிறனால, அடுத்த நாள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரெய்ட்டான கன்சாலிடேஷன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 150லிருந்து 180 பாயிண்ட் வரைக்கும் தான் கன்சாலிடேட்டே ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். ஆனா, நமக்கு நேத்தோட டேட்டா பார்க்கும்போது 20,000 குவான்டிட்டீஸ் டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஸோ 50 இந்த பக்கம் 13,000 குவான்டிட்டீஸ் டிஃபரன்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறனால 15,000 குவான்டிட்டீஸ் எக்ஸாக்ட்டா நமக்கு பார்த்தோம்னா 15,000 இல்லன்னா 14,000 சம்திங் குவான்டிட்டீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறனால, நமக்கு இன்னைக்கு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மார்க்கெட்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்துட்டோம். பிரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டோம். எஃப்ஐ டேட்டா பார்த்துட்டோம். இந்த 3 டேட்டாவும் பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் நமக்கு அழகா நமக்கு தெரியுது. ஓகே. இது கூடவே கன்டின்யூ ஆகி, நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. அப்ப இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா ஏன் முக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கும்போது, நமக்கு இது 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழ தான் இருக்கு அப்படின்னா, இந்தியா விக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ குடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் மேல தான் இருக்குங்கிறனால, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அண்ட் இது கூடவே இத அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா பக்கத்துல வச்சு பார்க்கும்போது பெருசா இருக்குல்ல. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ நமக்கு வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் போச்சு. அதே மாரி ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் போயி, அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட், அப்புறம் பியரிஷ் மூவ்மெண்ட். ஸோ இந்த இடம் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் ரிவர்சல் பாயிண்ட். அப்போ இப்போதைய இந்தியா விக்ஸ் நமக்கு பார்த்தோம்னா, இந்த 2 டேட்டாக்கும் இருக்கிற பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த பாயிண்ட் பக்கம் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறனால, நமக்கு இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 19.8. ஸோ இப்ப இருக்கிற இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து 19.2. அப்போ நம்ம வந்து இன்னையோட மார்க்கெட் நம்ம பியரிஷா தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம்.
அப்போ பியரிஷா எக்ஸ்பெக்ட் பண்ணா என்ன நடக்கும்? இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் குடுக்கும். ஆனா, இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பிரைஸ் ரிவர்சல் பாயிண்ட்க்கு பக்கத்துல இருக்கறனால, இந்த பியரிஷ் மூவ்மெண்ட் எப்ப வேணாலும் ஸ்டாப் ஆகி, ஒரு சின்னதா ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கான ஒரு டேட்டா குடுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடம் வந்து மார்க்கெட்ல மேல போயிட்டு, அதுக்கப்புறம் இங்க ரிவர்சல் ஆகும். ஸோ நம்ம இந்த இந்தியா விக்ஸ் வந்து இந்த 19.8 இல்லன்னா 20 பக்கம் 20.0க்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் இல்லன்னா லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்த வந்து இந்தியா விக்ஸ் டச் பண்ணிருச்சுன்னா, நம்மளோட பியரிஷ் மூவ்மெண்ட் ஒரு டெம்பரவரியா ஒரு ரிவர்சல் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம இந்த பிரைஸ் ரிவர்சல் பாயிண்ட்ட நம்ம கணக்குல வச்சுக்கிட்டோம்னா, இப்போதைய பியரிஷ் மூவ்மெண்ட் எப்ப வேணாலும் பிரைஸ் ரிவர்சல் ஆகலாம். ஆனா அதே சமயம் இந்த இந்தியா விக்ஸ் வந்து இந்த 20.1 இல்ல 20.2 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுக்கும். என்ன அப்படின்னா, இந்த இடத்த பாயிண்ட்ட கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 21.3. அப்போ இப்போதைய இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்ட வந்து 20 கிராஸ் பண்ணிருச்சுன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் எது வரைக்கும் போகும்னா, இந்தியா விக்ஸ் வந்து 21.3 வரைக்கும் போறதுக்காக. ஸோ இப்போ நம்ம எல்லா டேட்டாஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நடுவுல வீடியோல ஒரு பிரேக் வந்தனால, இது வந்து நம்ம அடிஷனலா சேர்த்திருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50 பிரைஸ் ஆக்ஷன், அதே மாரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, எஃப்ஐஏ டேட்டா அண்ட் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா எல்லாமே ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கு. இந்தியா விக்ஸ் டேட்டால மட்டும் நம்ம என்ன ஒரு சின்ன ஆபத்துன்னா, மார்க்கெட் ஒரு பிரைஸ் ரிவர்சல் பாயிண்ட் பக்கத்துல போயிட்டு இருக்கறனால, கண்டிப்பாக இன்னையோட மார்க்கெட்ல வந்து நீங்க இந்தியா விக்ஸ் டேட்டால ஒரு கண்ணு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வார்னிங்கா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.